இறை செய்தியை மட்டும் பின்பற்றணும்னு சொல்றீங்களே, குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றணும்னு சொல்றீங்களே, அது தவறு. நபி தோழர்களையும் பின்பற்றணும், இமாம்களையும் பின்பற்றணும். அதற்கு பாருங்க, இதோ இவ்வளவு குர்ஆன் வசனம் இருக்குது, இவ்வளவு ஹதீஸ் இருக்குது, அப்படி ஆதாரங்களை காட்டணும்ல. ஆனா சலஃபியா என்று தங்களை சொல்லிக் கொள்கிறார்களே, அந்த கொள்கையுடையவர்கள் ஆதாரங்களை காட்ட மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாத்தீங்களா, நபி தோழர்களை இவர்கள் திட்டுகிறார்கள், இதத்தான் அவங்க சொல்லுவாங்க. எந்த இடங்களில் எல்லாம் ஆதாரம் இல்லையோ அந்த வழிகேடர்கள் அனைவருமே கையில் எடுத்த பிரச்சாரம் என்பது பொய் பிரச்சாரமாகத்தான் இருந்திருக்கிறது. தர்காவிற்கு போக கூடாது என்பதை நாம் பிரச்சாரம் செய்தோம். இதை சொல்லும் பொழுது குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் மறுக்கணும்ல, அதை செய்ய மாட்டாங்க. அவுலியாக்களை திட்டுறாங்க அப்படின்னாங்க. இறை நேசர்களை திட்டியது கிடையாது. இறை நேசர்களின் பெயரால் இவர்கள் சொல்லுகின்ற கொள்கையை எதிர்க்கிற பொழுது இப்படியான ஒரு பொய் பிரச்சாரத்தை வைத்தார்கள். அதே போல மதுஹபுகள் மார்க்கம் கிடையாது, வஹி மட்டும் தான் இஸ்லாம், குர்ஆன் ஹதீஸை மட்டும் தான் பின்பற்ற வேண்டும் என்று சொன்ன பொழுது எப்படி பொய் பிரச்சாரமாக மாற்றினாங்கன்னா, பார்த்தீர்களா, இமாம்களை திட்டுகிறார்கள் என்று மாற்றினார்கள். மௌலிது ஓதக்கூடாது, மௌலிது இஸ்லாத்தில் இல்லை, அதில் இணை வைப்பு வார்த்தைகள் தான் நிறைந்திருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது பார்த்தீர்களா, நபிகள் நாயகத்தை புகழ்வது இவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று ஒரு பொய் பிரச்சாரம் செய்தார்கள். ஆதாரம் தங்களிடத்தில் இல்லை என்றவுடன் வஹீயின் அடிப்படையிலே நிற்கின்ற இந்த கொள்கையை எதிர்க்க எப்போதெல்லாம் பொய் பிரச்சாரங்களை வழிகேட்டில் இருப்பவர்கள் கையில் எடுத்தார்களோ அப்போதெல்லாம் அல்லாஹ்வுடைய கிருபையால் ஆதாரங்களின் மூலம் முறியடிக்கப்பட்டது. அதே போல இந்த பொய் பிரச்சாரம் இருக்குல்ல, நபி தோழர்களை நாம திட்டுகிறோம் என்பது, இதுவும் அல்லாஹ்வுடைய கிருபையால் முறியடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எது நேர்வழி எது வழிகேடு என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நமக்கு மத்தியிலே இதுதான் இஸ்லாம் என்று ஏராளமான கொள்கைகள் நம் கண்முன்னே முன்வைக்கப்படுகிறது. பல்வேறு பிரிவினர்களாக ஒவ்வொரு சாராரும் ஒவ்வொரு கொள்கையை முன்வைக்கக்கூடியவர்களாகவும், ஒவ்வொரு சாராரும் தாங்கள் சொல்லக்கூடிய கருத்து தான் சத்திய கருத்து என்றும் பல்வேறு கொள்கைகளை மக்கள் மன்றத்திலே முன்வைக்கிறார்கள். இப்படி முன்வைக்கப்படுகிற இந்த கொள்கைகளில் எது சத்தியமானது, எது நேர்வழி, எது வழிகேடு என்பதை நாம் பிரித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், வழிகேடுகளை நாம் அடையாளம் கொண்டு அதிலிருந்து விலகி நிற்பதற்காகவும் தான் இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இந்த இஸ்லாத்தில் பல கொள்கைகளுக்கு, பல வழிகளுக்கு இடமே இல்லாத ஒரு மார்க்கம் என்றால் அது இஸ்லாமிய மார்க்கம் தான். ஒவ்வொருவரும் இன்றைக்கு பல கொள்கைகளை முன்வைத்தாலும், ஒவ்வொரு கொள்கையும் நேர்முரணானதாக இருந்தாலும், அனைவரும் தாங்கள் சொல்வதுதான் சத்தியம் என்று மக்கள் முன்னிலையிலே தங்களுடைய கொள்கையை அவர்கள் பிரகடனம் செய்தாலும் கூட, இஸ்லாத்தில் இப்படி பல வழிகளும் சரியான கொள்கையாக இருப்பதற்கு இடம் இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. இஸ்லாம் என்பது ஒரே ஒரு வழிதான். பல வழிகளுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இடம் கிடையாது. ஒரே ஒரு வழிதான் சத்தியமான நேர்வழி என்பதை இறைவன் திருமறை குர்ஆனிலே நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறான். வஅன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்னுடைய நேரான வழி, ஃபத்தபிஊஹு, அந்த ஒரு வழியை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉஸ் சுபுல், பல வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். நீங்கள் பல வழிகளை பின்பற்றினால் ஃபதஃபர்ரக பிகும் அன் சபீலி, அது அல்லாஹ்வுடைய ஒரு நேர்வழியை விட்டும் கூட
உங்களை பிரித்துவிடும், வழிகேட்டிற்கு அழைத்து சென்றுவிடும். ஒரு வழிதான் நேர்வழி. இறைவனுடைய மார்க்கம் என்பது ஒரே ஒரு வழி பாதை தான். அந்த ஒரு பாதையில் தான் நீங்கள் பயணிக்க வேண்டும். அதை மட்டும்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். அதுவும் சரி, இதுவும் சரி, எல்லாமே சரிதான் என்று பல வழிகளை நீங்கள் பின்பற்ற கூடாது. பல வழிகளும் சரிதான் என்று நீங்கள் சரி கண்டீர்கள் என்றால், ஒவ்வொரு சாராரும் முரண்பட்ட கொள்கைகளை முன்வைக்கிற பொழுது, நேர் எதிர் திசையிலான கருத்துக்களை முன்வைக்கிற பொழுது, எல்லாமே சரிதான், எல்லாமே கரெக்ட் தான் என்று நீங்கள் எல்லாவற்றையும் பின்பற்றுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் அல்லாஹ்வுடைய ஒரு வழியில் நின்றவர்களாக இருக்க முடியாது. உங்களை அந்த பல வழி பாதை வழிகேட்டிற்கு அழைத்து சென்றுவிடும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அப்ப பல பேர் பல கொள்கைகளை சொன்னாலும், முரண்பட்ட கருத்துக்களை முன்வைத்தாலும், எல்லாமே நேர்வழி என்ற அந்தஸ்திற்கு வந்து விடுமா என்று கேட்டால் நிச்சயமாக வராது. பல வழிகள் இருந்தால் அதில் ஒன்று மட்டும்தான் இஸ்லாம் காட்டுகிற நேர்வழியாக இருக்க முடியும். எல்லாமே இஸ்லாத்தினுடைய அடிப்படை வழிக்குள்ளே நேர்வழிக்குள்ளே வராது. ஒரு வழியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கிறது. அதே போல அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லுகிற பொழுது, வகுல்லுன் பிமா லதைஹிம் ஃபரிஹூன், ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துத்தான் சரியானது என்று மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஒவ்வொரு சாராரும் ஒவ்வொரு கருத்துக்களை, ஒவ்வொரு கொள்கைகளை முன்வைக்கிறார்கள். பல வழிகளை மக்கள் மன்றத்திலே காட்டுகிறார்கள். அப்படி எடுத்துரைக்கின்ற பொழுது எல்லோரும் தங்களுடைய கருத்துத்தான் சரியானது, நாங்கள் சொல்வதுதான் நேர்வழி, நாங்கள் சொல்வதுதான் சத்திய கொள்கை, நாங்கள் சொல்வதுதான் நபி வழி என்று எல்லோரும் ஒவ்வொரு சாராருமே ஒவ்வொரு பிரிவினருமே தங்களுடையதுதான் நேர்வழி என்று அவர்கள் பெருமிதம் கொண்டு கொள்கிறார்கள். இதையும் இறைவன் குர்ஆனிலே சொல்லுகிறார். அப்ப எல்லாரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இன்றைக்கு யோசித்து பாருங்கள், நம்முடைய தமிழ் பேசக்கூடிய இந்த சமூகத்திலே எத்தனை விதமான கருத்துக்கள், எத்தனை விதமான கொள்கை கோட்பாடுகள் முன்வைக்கப்படுகிறது. தர்காவிற்கு செல்ல வேண்டும் என்று ஒரு சாரார், தர்காவிற்கு செல்லக்கூடாது என்று நாம் பிரச்சாரம் செய்கிறோம். மதுஹபுகளை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு சாரார், மதுஹபுகள் மார்க்கமாகாது என்று நாம் பிரச்சாரம் செய்கிறோம். மௌலிதுகள் ஓதுவது பரக்கத்தை பெற்றுத்தரும் என்று ஒரு சாரார், மௌலிதுகளுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நாம் சொல்லுகிறோம். நபி தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு சாரார், நபி தோழர்களுக்கு மார்க்கத்தில் அவர்கள் சொல்வது மார்க்க அந்தஸ்தை பெறாது என்று நாம் சொல்லுகிறோம். இப்படி ஒவ்வொரு சாராரும் ஒவ்வொரு கருத்துக்களை, ஒவ்வொரு கொள்கை கோட்பாடுகளை முன்வைக்கிறார்கள். எல்லாமே நேர் எதிர் திசையாக இருக்கிறது, முரண்பட்டவைகளாக இருக்கிறது. எல்லாமே இஸ்லாத்தின் அடிப்படையிலே வருமா என்று கேட்டால் நிச்சயம் வராது. அவரவர்கள் சொல்லிக் கொள்ளலாம், நாங்கள் சொல்வதுதான் நேர்வழி, நாங்கள் சொல்வதுதான் சத்திய மார்க்கம் என்று அவரவர்கள் சொல்லிக் கொள்ளலாமே தவிர அல்லாஹ்வுடைய பாதையில் அனைத்தும் நேர்வழிக்குள்ளே அடங்குமா என்று கேட்டால் நிச்சயம் அடங்காது. அல்லாஹ்வுடைய ஒரு வழி மட்டும்தான் சத்திய பாதை என்பதை இறைவன் தெள்ள தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறார். அப்ப இன்றைக்கு யோசித்து பாருங்கள், இன்றைக்கு பல்வேறு கொள்கை பிரிவுகள் நமக்கு முன்னால இருக்குது, பல்வேறு அமைப்புகளின் பெயரால் இருக்கிறது. அந்த அமைப்புகளின் பெயரில் சத்தியம் இருக்கிறதா என்று கேட்டால் அதை மட்டும் வைத்து இது சத்திய கொள்கை என்பதை நாம் தீர்மானிக்க முடியாது. இப்ப நாம தௌஹீது ஜமாத்துன்னு வைத்திருக்கிறோம். தௌஹீதுனா ஏகத்துவ கொள்கை, ஏகத்துவ கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்கிற கூட்டமைப்பு. இதுதான் நம்முடைய ஜமாத்தினுடைய பெயர். இந்த பெயர் வைத்திருக்கிற காரணத்தினாலதான் நாங்க சத்தியத்தில் இருக்கிறோம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சுன்னத்து வல் ஜமாத்துன்னு இருக்கிறாங்க, அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத்து அப்படின்னு சொல்லிட்டு தர்காவில் போய் வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள்.
ஆனா பெயர் எப்படி இருக்குது? நபி வழியை பின்பற்றுகிற கூட்டமைப்புன்னு இருக்குது. பெயர் நல்லா தானே இருக்குது. ஹதீஸை நபி வழியை பின்பற்றுகிற கூட்டமைப்புன்னு வச்சிருக்கிறாங்க. பெயர் நன்றாக இருக்கிறது என்பதனால் அது நேர்வழிக்குள்ளே வந்து விடுமா என்று கேட்டால் நிச்சயம் வராது. குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிற கூட்டமைப்பு என்று சிலர் இருக்கிறார்கள். அந்த பெயரை அவர்கள் வைத்திருக்கிற காரணத்தினால் அவர்கள் நேர்வழியிலே பயணிக்கிறார்கள் என்று அர்த்தமாகி விடுமா? நிச்சயமாகாது. சிலர் தங்களை அங்கொன்றும் இங்கொன்றுமாக, குறிப்பாக இது போன்ற அதிராம்பட்டினம் என்று அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிலர் தங்களை சலஃபியாக்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். நாங்கள் முன்னோர்களை சார்ந்தவர்கள் என்று. மற்றதையெல்லாம் கூட பெயராவது நல்ல இஸ்லாமிய அடிப்படையில் அமைந்த பெயராக இருந்தது. அவர்களுடைய கொள்கைகளுக்கு அடுத்து போர் வருவோம். பெயரளவுல பார்த்தா சுன்னத்தை பின்பற்றுகிற அமைப்பு, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிற அமைப்பு என்று பெயராவது நல்ல அடிப்படையிலே இருந்தது, நல்ல கருத்தை தரக்கூடியதாக இருந்தது. சிலர் தங்களை சலஃபியாக்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். இந்த பெயரிலாவது நேர்வழி இருக்கிறதா என்று கேட்டால் அது கூட கிடையாது. ஏன்? ஒரு முஸ்லிம், ஒரு இஸ்லாமியன் குர்ஆன் ஹதீஸை தான் சார்ந்திருக்க வேண்டுமே தவிர முன்னோர்களை நாங்கள் சார்ந்திருக்கிறோம் என்பதே இஸ்லாத்தின் அடிப்படையிலே தவறான ஒரு பெயர். சலஃபியாங்கறாங்கல்ல, அதுக்கு அர்த்தம் என்னன்னா சலஃப்னா முன்னோர்கள்னு அர்த்தம். அந்த முன்னோர்களை நாங்கள் சார்ந்து விட்டோம், முன்னோர்களை வழியிலே நாங்கள் செல்லுகிறோம் என்று பெயரை வைத்திருக்கிறார்கள். அப்போ மற்றதையாவது பெயரில் நல்ல கருத்து இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனா இந்த கொள்கை இருக்கிறதே, இந்த கொள்கையை சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, தங்களை சலஃபியாக்கள் என்று அலைமுகம் செய்கிறார்கள். சரி, அந்த பெயராவது இஸ்லாமிய அடிப்படைக்கு உகந்த பெயராக இருக்கிறதா என்று கேட்டால் பெயர் கூட இஸ்லாமிய அடிப்படைக்கு உகந்த பெயர் கிடையாது. பெயரிலேயே வழிகட்ட கருத்தை, இஸ்லாத்துக்கு நேர் முரணான கருத்தை சுமந்திருக்கக்கூடியவர்களாக இந்த வகையராக்கள் இருக்கிறார்கள். அப்போ பெயரை வைத்து சத்தியம் அசத்தியம் என்பது முடிவு செய்யப்படுமா என்று கேட்டால் அவர்கள் என்ன கொள்கைகளை முன்வைக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அவர்கள் எந்த கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அவர்கள் என்ன ஆதாரங்களை முன்வைக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். நாம் இந்த தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே பல ஆண்டு காலமாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதையும், முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்கின்ற இஸ்லாத்தின் இந்த அடிப்படை கலிமாவினையும் இறைவன் சொல்லுகின்ற விதத்திலே மக்களுக்கு புரிய வைக்கின்றோம். ஒவ்வொருவரும் இந்த கலிமாவுக்கு அவரவர்களுடைய கொள்கைக்கு தகுந்தவாறு விளக்கம் கொடுப்பார்கள். ஆனால் இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அல்லாஹ் இந்த அடிப்படை கலிமாவுக்கு என்ன விளக்கத்தை கொடுக்கிறானோ அந்த விளக்கத்தை பல ஆண்டு காலமாக நாம் எடுத்து சொல்லுகிறோம். அதுல இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை ஒன்று என்ன? வஹியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். இதுதான் நேர்வழிக்கான அடையாளமாக இஸ்லாம் சொல்லித் தருவது. என்னன்னா வஹியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் நேர்வழிக்கான அடையாளம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் ரப்பிடமிருந்து உங்களுக்கு என்ன செய்தி அருளப்பட்டிருக்கிறதோ அதை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ்வை விடுத்து வேறு பொறுப்புதாரிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். நீங்க பின்பற்றுவதாக இருந்தால், ஒன்றை மார்க்கம் என்று எடுத்துக்கொள்வதாக இருந்தால், மார்க்க விஷயத்தை தீர்மானிப்பதாக இருந்தால் எல்லாமே அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட செய்தியின் அடிப்படையில் தான் இருக்கணும். அல்லாஹ்விடமிருந்து என்ன செய்தி அருளப்பட்டது? குர்ஆன். அந்த குர்ஆனுக்கு விளக்கமான ஹதீஸ். இதுதான் அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இறைவன் குர்ஆனை நமக்கு தந்தான். அந்த குர்ஆனுக்கு விளக்கமாக நபிகளாருடைய சொல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயலை, நபிகள் நாயகத்தினுடைய அங்கீகாரத்தை, அதைத்தான் நம்ம ஹதீஸ்னு சொல்லுகிறோம்.
குர்ஆனையும் ஹதீஸையும் தான்